யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வென்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பா பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய வைஷ்ணவி அக்கா ஒரு எக்ஸ் தளத்துல பதிவை போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களை பாராட்டுறாங்கன்னா இதுல என்ன டிடி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுவுமே ஒரு டைவர்ஷன் டெக்னிக் தான். சோ இன்னைக்கு திமுக என்ன மாதிரியான ஒரு டைவர்ஷன் டெக்னிக்ஸை கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளாஸை நான் சொல்ல போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அகில இந்திய குடிமை பணி தேர்வுல வென்றவர்களுக்கான பாராட்டு விழா நடந்திருக்கு. நம்மளுடைய திமுக அரசு சார்பில் நடத்தியிருக்காங்க. நிறைய பேரை கூப்பிட்டு பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளோட திமுக அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கா இருக்கட்டும், இல்லை ஏதாவது எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் டெல்லியில போய் படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற மாணவர்கள் கூட இப்போ தமிழ்நாட்டுல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். அந்த அளவுக்கு தமிழகத்தில் கல்வித்தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் வாழ்த்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய கண்கள் முன்பாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அகில இந்திய அளவில் டாப் 10 ரேங்க்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்திருக்கீங்க. ஆல் இண்டியா செகண்ட் ரேங்க்ல தங்கை ராஜேஸ்வரி சுபே அவர்களும், 7th ரேங்க் பெற்ற தம்பி ராஜா மொஹிதீன் உள்ளிட்ட 56 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த உயர்ந்திருக்குன்றதையே நீங்க பார்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்றத நினைக்கிறப்ப கொஞ்சம் வேதனையா இருந்தாலும் ஓகே, ஆக்சுவலா தமிழகத்துல எந்த அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம்ல இருக்கக்கூடிய நகராட்சி பள்ளியில பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்டதுனால 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நேத்துல இருந்து ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது. தமிழகத்துல அரசு பள்ளிகள் ரொம்பவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தரமானதா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்மளால கேட்க முடியுது. ஆனா இதுதான் தரமா? எனக்கு இப்ப நம்ம மைண்ட் அங்க போகுதே அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன். எவனுமே ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு அங்கெல்லாம் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்மளுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இங்க ஏன் வரல? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. குழந்தைகள் எல்லாம் மருத்துவமனையில இருக்காங்க, பெற்றோர்கள் எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ ஏன் யாருமே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கீங்க? அக்கா கனிமொழி அவர்களா இருக்கட்டும், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், பலரும் இன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ் தளத்துல போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி தான் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போடுறத பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும், இந்த யூபிஎஸ்சி தேர்வா இருக்கட்டும், இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு ஆரம்பிக்க போகுது, அதுக்கு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் பதிவா போடுற நீங்க இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. இப்போதான் ஹைலைட்டா ஒரு விஷயம் நடக்குது. உண்மையானவே இந்த செய்தியை கேட்கிறப்ப வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சின்ன குழந்தைங்க படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க, மதிய உணவு கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இன்னும் நல்லா படிப்பாங்க, சாப்பாடு பிரச்சனைன்றதை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்றதுக்காக பெரிய பெரிய தலைவர்கள் கொண்டு வந்த விஷயம் தான் இந்த மதிய உணவு திட்டம் எல்லாமே. ஆனா அதுல கூட இப்படி கேவலமான ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா எப்படி எடுத்துக்க முடியும்? குழந்தைங்களுக்கு பரிமாறுற உணவுல பள்ளி விழுந்திருக்குன்றத கூடவா கவனிக்காத அளவுக்கு பள்ளியில எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கோபம் இருக்கு. இவ்வளவு போகுது இல்ல. இதை நேர்ல போய் பார்த்திருக்காங்களா நம்மளுடைய வைஷ்ணவி அக்கா. அந்த அக்கா என்ன தெரியுமா தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்காங்க. கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் உடல்நல பாதிப்படைந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தேன். குழந்தைகள் அனைவரும் ஊசி மட்டும்தான் பயமா இருக்கு அக்கா, மத்தபடி நாங்க ஜாலியா தான் இருக்கோம் என்று சந்தோஷமாக உரையாடினார்கள். அனைவரும் நலமுடன் வீடு திரும்ப தயாராக உள்ளனர். எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் லூசு மாதிரி இருக்கா அப்படின்னு தான் கேட்கல, மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. குழந்தைங்க மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க, பெற்றோர்கள் எல்லாம் ஐயோ அம்மான்னு பதறிக்கிட்டு கிடக்குறாங்க. எப்படி ஊசி போடதான் பயமா இருக்கு, மத்தபடி நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். ஏதோ பழமொழி சொல்லுவாங்கல்ல, கேட்கறவங்க யாரோவா இருந்தா கேப்பையில நெய் வலியுங்கிற மாதிரி இந்த பழமொழியாலாம் சேர்த்து வச்சு அவங்க எல்லாம் நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. மக்கள்லாம் இப்படிதான், நம்ம என்ன பதிவு போடுறோமோ அதை தான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஐயோ ஐயோ.
எங்களுக்கு விளம்பரம்லாம் பிடிக்காது, நாங்க வந்து விளம்பரம் பண்ணக்கூடிய கட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற இதே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் வெத்த விளம்பரத்துக்கு எவ்வளவு ஆடம்பர செலவு செய்யறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நடந்த ஒரு துயரமான சம்பவம், திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில மல்லசமுத்திரம் பக்கத்துல பார்த்தோம்னா காளிப்பட்டி பேருந்து நிலையம் இருக்கு. அங்க கொங்கு நாடு ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுக்காக ஒரு பெரிய பேனர் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேனர் கழண்டு ஒரு மாணவியினுடைய தலையில விழுந்ததுனால அந்த மாணவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோஸ் கூட இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. ரத்தத்தோட அந்த குழந்தை நிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே விளம்பரமே பிடிக்காது அப்படிங்கிறீங்க, அவ்வளவு பெரிய பேனரை ரோட்ல வச்சிருக்கீங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துல, எவ்வளவு பேர் வந்து போற இடம், இதெல்லாம் யாருமே கவர் பண்ண மாட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஏதாவது ஒரு ஊடகம் கவர் பண்ணுமா, பேசுவாங்களா, மக்கள் பிரச்சனையை கேட்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒருவேளை இந்த அரசு பள்ளி விஷயமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லிட்டரலி எல்லா டிவி சேனல்லையும் ஒரு வாரத்துக்கு இந்த டிபேட்டை போட்டு கிளிகளின்னு கிழிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே பெரிதளவுல முன்வரவில்லை. அதையும் தாண்டி ஏதாவது கேள்வி கேட்கறாங்கன்னா குழந்தைங்களாம் ஜாலியா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, ஊசி போடுறதுக்கு மட்டும்தான் பயப்படுறாங்கன்னு ஒருத்தவங்க தைரியமா ட்வீட் போடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அரசாங்கத்தின் கீழ் நாம வந்து இருக்கோம். இதுல அவங்க இன்னொரு பதிவு வேற போட்டிருக்காங்க, என்னன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரு அப்படின்னு கேட்கிறப்போ ஒரு குழந்தை ஒரு பதில் சொல்லும், கரெக்ட் தான், அவரு ராஜா தான், மக்கள் சொல்றதும் அதேதான், மன்னராட்சியில இருக்க மாதிரிதான் இருக்கு, மன்னர் குடும்பம் நல்லா இருக்கா, மன்னர் நிம்மதியா இருக்காரா, மற்றபடி மக்கள் என்ன ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சியில தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க அப்ப குழந்தை சொல்றது கரெக்ட் தானே, கரெக்டான வீடியோ தான் போட்டிருக்காங்கன்னு பலரும் இப்ப கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே வழக்கம் போலதான் எவ்வளவு சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்தாலும் நம்ம எல்லாரும் எதை பத்தி பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இப்ப வந்துட்டு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய வால்டாக் சாலையில முதல்வர் அவர்கள் முதல்வர் திருமண மாளிகையை திறந்து வச்சிருக்காரு. திறந்து வைத்த கையோடு 10 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காரு. சோ அதை தான் வந்து இன்னைக்கு அந்த ஒரு சில ஊடகங்கள் நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ஒரு சிறப்பான சம்பவம். முதல்வர் திருமண மாளிகை மிகவும் அவசியமான ஒன்று. இப்போ மக்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட் தான், அவ்வளோ அவசியமான விஷயங்கள்லாம் தமிழகத்தில் நடக்கும்போது நம்ம சம்பந்தமே இல்லாம போய் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்லாம் சொன்னா நம்மள யாரு ஏத்துப்பா? பட் இருந்தாலும் இந்த ரியாலிட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா அந்த 40 குழந்தைகளும் இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு உடல் பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா சீக்கிரமா வீடு திரும்பணும். அடுத்து வர நாட்கள்லயாவது அவங்களுக்கு தரமான உணவு கிடைக்கணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையா வச்சு அவங்க எல்லாரும் சீக்கிரமா நலம் பெறணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய பிரேயர்ஸை வச்சுக்கோங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.